ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு தெரியாத சில ட்ரிக்ஸ் இருக்குது, ஹிடன் ட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குற நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீனை ஜூம் பண்ண முடியுமா அப்படின்ற ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை நம்மளால் ஜூம் பண்ண முடியும். அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீனை நம்மளால் ஜூம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜூம் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைல் செட்டிங்ஸில் இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஆண்ட்ராய்டில். ஸோ அந்த செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸில் ஆக்சசபிலிட்டி அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆக்சசிபிலிட்டி உள்ள அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் மேக்னிஃபை வித் ட்ரிபிள் டேப் இருக்கும், மேக்னிஃபை வித் பட்டன் இருக்கும். ஸோ பட்டன்னால் நீங்கள் வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பான், இல்லை ட்ரிபிள் டேப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஜூம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்னிஃபைங் வித் ட்ரிபிள் டேப்பை ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு, நான் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணணும், ஒரு வீடியோ பார்க்கும்போது நான் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை தாராளமாக எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜில் பேக்ரவுண்டை க்ராப் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் எந்த வித ஆப் யூஸ் பண்ணாமல் எப்படி அதை க்ராப் பண்ணுறது, ஒரு பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு க்ரோம் போகிறோம். ஸோ அதில் போயிட்டு உங்களோட சர்ச்சிங் பாக்ஸில் remove.bg அப்படின்றத டைப் பண்ணுங்கள். remove.bg டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமோ அது அப்லோட் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு அப்லோட் இமேஜ், எந்த இமேஜ் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ கொடுத்துட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளோட இமேஜ் வந்து இங்கே லோட் ஆகிட்டு இருக்குது. அப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணியும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் உங்களோட மொபைல் ஃபோனில். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். நம்ம மொபைலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதாவது நம்ம மொபைல் ஃபோனை வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் யூஸ் பண்ணலாம், வெற்றவங்க யூஸ் பண்ணலாம். அப்போது என்ன ஆக்டிவிட்டி பார்த்துருக்காங்க, அந்த மொபைலில் என்ன யூஸ் பண்ணியிருக்கான்ற பார்க்குறதுக்காக சில ட்ரிக்ஸ் இருக்குங்க. அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நம்மளோட க்ரோம் தான் போகிறோம். ஸோ அதில் சர்ச் பாக்ஸில் மை ஆக்டிவிட்டி .google.com அப்படின்றத கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் நம்ம ரீசெண்டாக என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கோம், அதாவது மை கூகுள் ஆக்டிவிட்டின்றதை நீங்கள் ஒரு மெயில் ஐடி போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் எங்கெல்லாம் நீங்கள் வந்து அதாவது ஒரு நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கான பேக்கப் அதில் இருக்கும். வாட்ஸ்அப் எப்போ போனோம், வாட்ஸ்அப்பில் என்ன பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா மை ஆக்டிவிட்டியில் பார்த்துடலாம். ஒரு வீடியோஸ் என்ன வீடியோஸ் பார்த்துருக்கோம், யூடியூப் போனோமா அதில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம், எல்லாமே நம்மளால் அந்த மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு .com மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக எல்லோரும் சில ஃபோட்டோஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் அது மறந்துடலாம், அந்த பேட்டர்னை மறந்துடுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோட்டோஸை நம்ம எப்படி வியூ பண்ணுறது, இப்போ லாக்கில் இருந்தாலும் ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து லாக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை எப்படி வியூ பண்ணுறது அப்படின்றத பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ க்ரோம் போகிறேன். க்ரோம் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் :/SD card / அப்படின்றத கொடுத்துட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணி தான் சரி உங்களால் இதுலேருந்து வியூ பண்ண முடியும். நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம வியூ பண்ணியும் நம்மளால் பார்க்க முடியும். சப்போஸ் இன்னொருத்தவங்க ஹைட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.